பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தலாம். அடுத்து இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். பின்பு நாம் ஜெபித்து வார்த்தைக்கு கொண்டு செல்வோம். இன்றைக்கு 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பிலே செய்தியை கேட்போமாக. என்ன கொடுத்தாலும் அது ஈடாகி விடுமா? என்ன கொடுத்தாலும் அது ஈடாகி விடுமா? என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மைக்கு, என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மைக்கு என்ன கொடுத்தாலும் அது ஈடாகி விடுமா? என்ன கொடுத்தாலும் அது ஈடாகி விடுமா? என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மைக்கு, என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மைக்கு துதிப்பேன், துதிப்பேன், நான் துதிப்பேன். இயேசு ராஜாவை துதிப்பேன், 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 நான் துதிப்பேன். இயேசு ராஜாவை துதிப்பேன். என்ன கொடுத்தாலும் அது ஈடாகி விடுமா? என்ன கொடுத்தாலும் அது ஈடாகி விடுமா? என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மைக்கு, என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மைக்கு தனிமையின் பாதையிலே கூட வந்தீரே, தள்ளாடி நடந்த என்னை தாங்கிக் கொண்டீரே. தனிமையின் பாதையிலே கூட வந்தீரே, தள்ளாடி நடந்த என்னை தாங்கிக் கொண்டீரே. என் தோளின் மேலே சுமந்து கொண்டீரே, உம் கிருபையினாலே நடத்தி வந்தீரே. உம் தோளின் மேலே சுமந்து கொண்டீரே, உம் கிருபையினாலே நடத்தி வந்தீரே. உயிரே உறவே, உயிரே உறவே, உயிரே உறவே, உயிரே உறவே.
நேரங்களில் தேடி வந்தீரே, கண்ணீரை கணக்கிலே வைத்து கொண்டீரே, கதறலை எல்லாம் கேட்டறிந்தீரே, என் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலளித்தீரே, என் கதறலை எல்லாம் கேட்டறிந்தீரே, என் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலளித்தீரே. நீரே உறவே உயிரே உறவே உயிரே உறவே உயிரே உறவே. என்ன கொடுத்தாலும் அது ஈடாகிவிடுமா? என்ன கொடுத்தாலும் அது ஈடாகிவிடுமா? என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மையே, என் இயேசு அப்பா எனக்கு செய்த நன்மையே. துதிப்பேன் துதிப்பேன் நான் துதிப்பேன், இயேசு ராஜாவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் நான் துதிப்பேன், இயேசு ராஜாவை துதிப்பேன். உயிரே உறவே உயிரே உறவே உயிரே உறவே உயிரே உறவே. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய இரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய இரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த சிறி உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை.
வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, கர்த்தர் மரும ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கர்த்தாவே ஸ்தோத்திரம். வீட்டில் கால வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பாடல் வேளை ஆராதனை வேளை ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நன்றியப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் சொன்ன வசனங்களை சொன்ன அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராக இயேசுவே, இந்த வசனங்களை வாசித்த மகனை ஆசீர்வதியும். இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் அந்த பாபிலோனை குறித்து பார்த்தோம். உலக பிரகாரமான பாபிலோனை குறித்து பார்த்தோம். மீண்டுமாக கர்த்தாவே ஆவிக்குரிய பாபிலோனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உதவி. ஆமாண்டவரே, அடியனுடைய தொண்டை கரகரப்பெல்லாம் நீக்கி ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகித்து அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசுவீராக. அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசமாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகங்களில் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. சகல துதிகனமாய் இவை யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வாசித்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இரண்டு பாபிலோன்கள் என்ற தலைப்பில் தான் நாம் செய்தியை கேட்டு போகிறோம். அநேக செய்திகளிலே தீர்க்கதரிசி அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதை எல்லாமே நான் எழுதி வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் குறிப்பெடுத்து வைத்திருந்தாலும் அதையெல்லாம் நாம் பேச வேண்டிய அவசியம் இராது. தேவைப்பட்டால் நாம் பார்த்துக்கொள்வோம். ஆதாரமாக, நாம் ஏன் ஒரு ஸ்தாபனம் அல்ல? We are not a denomination. நாம் ஏன் ஒரு ஸ்தாபனம் அல்ல என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் இங்கே பார்க்கலாம் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இப்பொழுது வேதாகமும் எல்லாவற்றையும் குறித்து முன்னெச்சரிக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களை பாளையங்கோட்டையில் இந்த சிறிய சபையில் கொடுக்கப்படுகிற செய்தியானது எங்கே தேடியும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா கடைசி காலத்தில் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசியாக வில்லியம் பிரணாம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை நாம் அப்படியே பிரசங்கிக்கிறோம். ஆகையால் எங்குமே அதை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆர்வமாக ஆண்டவரை தேடணும். எச்சரிக்கையின் செய்தியை கேட்டு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. கவனிங்கள், இப்பொழுது அது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். அதில் 13ஆம் அதிகாரத்திலே அமெரிக்க ஐக்கிய நாடுகளை குறித்து தீர்க்க தரிசனம் அடங்கியுள்ளது. நாம் அதையும் கூட கர்த்தர் சித்தமானால் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 13, 17, 18 இது எல்லாமே முக்கியமான அதிகாரங்களாக இருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 13ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது.
பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனம் அதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை குறித்த தீர்க்க தரிசனம் அடங்கியுள்ளது. ஆமென். அதனால அமெரிக்க நாட்டில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் தீர்க்கதரிசி ஏற்கனவே நமக்கு முன்கூட்டி அறிவித்திருக்கிறார். இன்னும் வேதத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மிகவும் கவனமாய் கேளுங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன். வெளிப்படுத்தல் 1:17, 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசித்தோம். பாருங்கள், இது ஒரு ரகசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் என்றாலே ரகசியங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம். அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம். அது மறைபொருளாக இருக்கிறது. இயேசு கூட இந்த உலகத்தில் வந்த பொழுது, என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், பூர்வ காலம் முதல் உண்டான மறைபொருளை வெளிப்படுத்த. இன்னொரு வசனம், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். ஆகாது இதை இன்னொரு, இந்த வேதாகமத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. அது என்ன பெயருங்க? ஞாபகம் இருக்கா? யாருக்கா தெரியுமா? வேதாகமத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, திருமறை என்று சொல்வார். என்ன பெயருங்க? திருமறை. இது அதிகமாக கத்தோலிகர்கள் பயன்படுத்துவார்கள் இந்த பெயர், அல்லது விபிலியம் என்று சொல்வார்கள். ஆகையால் திருமறை என்றால் மறைக்கப்பட்ட ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம்தான். விலை மதிக்க முடியாத புஸ்தகம். காரணம், ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, அது ஒரு ரகசியமாக இருக்கிறது. பாருங்கள், நாம் இந்த 2 பாபிலோன்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 பாபிலோன்கள் என்றால், ஒன்று உலக பிரகாரமான பாபிலோன், நிம்ரோத்தினுடைய காலத்திலே அது வருகிறது. ஆதியாகமத்திலே அது காணப்படுகிறது. இங்கு ஆவிக்குரிய ஒரு பாபிலோன் இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு பாபிலோன். அந்த பல தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதை குறித்து இருக்கிறது. 21ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அந்த பாபிலோனு குறித்த அழிவெல்லாம் அங்கு எழுதியிருக்கிறது. ஆகையால் பாபிலோன் ஒரு நாள் அழிக்கப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதின்படியே அந்த உலக பிரகாரமான பாபிலோன் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அதே போன்று இப்பொழுது ஆவிக்குரிய ஒரு பாபிலோன் இருக்கிறது, அதுவும் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பாபிலோன்கள். பழைய உலகப்பிரமான பாபிலோன் அழிக்கப்பட்டது உண்மையானால், ஆவிக்குரிய பாபிலோன் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். 2மே வேதாகமத்தில். அந்த பாபிலோன், உலகப்பிரகாரம் பாபிலோன் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 29 இன்னும் பல அதிகாரங்களில் காணப்படுகிறது. 21 போன்ற அதிகாரங்களில். அதே போன்று வெளிப்படுத்தல் 17, 18 போன்ற அதிகாரங்களில், 13 அதிகாரங்களிலெல்லாம் இந்த ஆவிக்குரிய பாபிலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ரகசியங்களை பார்த்து அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன முடிவு வரும் என்பதும் வேதத்திலே இருக்கிறது. உலக பிரகாரமான பாபிலோனுக்கு என்ன முடிவு வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக உரைக்கப்பட்டது போல, இந்த ஆவிக்குரிய பாபிலோனுக்கு என்ன முடிவு வரும் என்று பத்மு என்னும் தீவிலே யோவான் நாடு கடத்தப்பட்ட சமயத்திலே இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தி யோவான் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஓதப் போகிற போது தேவ ரகசியம் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த 7ஆம் தூதன் யார்? மல்கியா 4:5-6 பிரகாரமாகவும், மத்தேயு 17:10 படியும், வெளிப்படுத்தல் 10:6 படியும் தேவனால் நம் மத்தியில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாக வில்லியன் பிரன்கா. இந்த தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தின் நாட்களிலே
அவருடைய பிரசங்கத்தின் நாட்களிலே தேவ ரகசியம், இந்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ரகசியங்கள் எல்லாம் உலகத்தின் முடிவுக்கு நேராக கொண்டு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் எச்சரிக்கையாகவே இருக்கிறது. கவனிங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் இந்த வெளிப்படுத்தல விசேஷம் அதை நம்ம பார்க்குறோம். இப்பொழுது கவனிங்கள், இது ஒரு ரகசியம் போல் துணிக்கிறது. இந்த பெயர் கட்ட ஸ்திரீ, இதை நாம் போதிக்க வேண்டும் என்றால் இந்த அடையாளங்களின் அர்த்தம் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். வேதத்தில் ஸ்திரீ என்பவள் சபைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாள். ஸ்திரீ என்பது என்னவாக இருக்கிறது? சபை அல்லது ஒரு தாய். நேராக எல்லாரும் இந்த போர்டை பார்க்கணும், யாரும் குனியக்கூடாது. பைபிளை நீங்கள் யாரும் வாசிக்க வேண்டியதில்லை. வாசிக்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, வேற எல்லாரும் பைபிளை மூடிடுங்க, தேவையில்லை. இங்கே பார்த்தா போதும் நீங்கள். ஏன்னா சிரத்தையோடு இந்த செய்தியை நாங்கள் கொண்டு வர்றோம். பல மணி நேரம், 12 மணிக்கு படுக்கைக்கு போயிட்டோம், காலையில் எழுந்து மறுபடியும் தேவ சமூகத்தில் வந்தது. நாங்கள் வந்து பல மணி நேரம் ஆயத்த மணி செய்தியை கொண்டு வரோம். நீங்கள் வந்து தூங்கிட்டு போனால் என்ன அர்த்தம்? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இங்கே பார்த்தா போதும் நீங்கள், இல்லைன்னா என்ன பாருங்கள். நீங்கள் பிரியமான, வேதத்தில் ஸ்திரீ என்பவள் சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாள் அல்லது தாய். அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் நாம் யார்? மணவாட்டி சபையாகும். நாம் யாருங்க? மணவாட்டி. மணவாட்டி என்பதற்கும் சபை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல ஸ்தாபனம் என்பதற்கு வித்தியாசம் இருக்கு. மணவாட்டி ஒரு காலம் ஒரு சபையாக இருக்க முடியாது. மணவாட்டி ஒரு காலம் ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியாது. ஆமென். நீ வா, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன். இந்த மகாவேசிக்கு ஆக்கினை வரப்போவதாக கூறப்பட்டுள்ளது. அந்த அசுத்தமான ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள் என்றால் தண்ணீர் ஜனங்களுக்கு அடையாளமாக உள்ளது. சற்று நாம் அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17:5 வசனத்தை முதலாவது வாசிங்கள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. மகா பாபிலோன் பூமியில் உள்ள வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த மகா பாபிலோன் யாரா? வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாருங்க, இதுதான் தலைமை ஸ்தாபனம், இதுதான் முதல் ஸ்தாபனம். இன்றைக்கு இருக்கிற எல்லா ஸ்தாபன சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் உட்பட இதற்கு யாரு தாய்? கீழே குனியாதீங்க, தூக்கம் வந்துன்னா முகத்தை கழட்டு வந்துருங்க. ஆசிரியர் என்ன பண்ணுவார்? சாக் பீஸை வச்சிருப்பார். எந்த மாணவன் தூக்கம் சாக் பீஸ் தூக்கி என்ன மண்டல அடிச்சிருவார். அடுத்த வாரம் ஒரு 10 கூழாங்கல் எடுத்துக்கொண்டுங்க வை. யார் தூங்குறாங்களோ இருந்தால் தூக்கி போட்டுறேன் கரெக்டாக. ஏன்னா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை, அது உக்கரான பொறுப்பு. அதனால தான் உங்கள் மேலே நான் கரிசனை உள்ளவளாக இருக்கேன். என் பிள்ளைகளை எப்படி நான் கண்டிக்கிறேன்னு அதே மாதிரி உங்களையும் நான் கண்டிப்பேன். ஏன்னா நம்ம யாரும் கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில் போய் சந்தோஷமாக வாழணும். அல்லேலூயா. இதே பூமியில் 1000 வருஷம் ஆளணும். இந்த சபையார் அப்படியே 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கணும். ஆமென். அதனால தான் நாங்கள் பிரயாசப்படுறோம். கவனிங்க. ஆகையால் இந்த தாய் என்ற நாமத்தை பற்றி பார்க்கணும். வாசித்தீங்களா? 5. இப்போ அப்படியே நீங்கள் வாங்க. வெளிப்படுத்தல் 17:15 வசனத்தை வாசிக்கும். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற அந்த ஜனங்களை, உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும். பாருங்க, 1வது வசனத்தில் 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி. திரளான தண்ணீர், அதிக எண்ணிக்கை கொண்ட கோடிக்கணக்கான ஜனங்களை கொண்ட ஒரு ஸ்தாபனம் ஒன்றாம் என்றால் அது ரோம சபைதான்.
ரோம சபை ஸ்தாபனத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கணக்கிட்டார்கள். உலகம் முழுவதும் 125 கோடி ஜனங்கள் அந்த சபைக்கு இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் இப்பொழுது அதை விட அதிகமாகி கொண்டே இருக்கிறது. சரி, பார்க்கலாம். ஆகையால் அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே செய்து போம். பாருங்க, அது வேசி என்று அழைக்கப்படுகிறது. அந்த அசுத்தமான ஸ்திரீ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள் என்றால் தண்ணீர் ஜனங்களுக்கு அடையாளமாக உள்ளது. நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த அதிகாரத்தில் உள்ள பொழுதே 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் அதை வாசித்தோம் இல்லையா? பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாகும். பாருங்கள், திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, கூட்டங்கள் இருக்காங்க, பல ஜாதிகளை சேர்ந்தவர் இருக்காங்க, பல பாசைக்காரரை சேர்ந்தவர் இருக்காங்க. எல்லாம் அந்த சபையில், அந்த ஸ்தாபனத்தில் ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஆமென். இந்த ஸ்தாபனத்தினுடைய காரியத்தை பார்க்க இப்பொழுது இந்த மகா சபை, மகா ஸ்திரீ, மகா வேசி, பெயர்கட்ட ஸ்திரீ என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸ்திரீ சபைக்கு எடுத்துக்கட்டாய் இருக்கிறாள் என்றால் கிறிஸ்துவின் சபையானது மணவாட்டி, பரிசுத்தமான மணவாட்டி. இங்கே ஒரு அசுத்தமான ஸ்திரீ இருக்கிறாள், அங்கே ஒரு பரிசுத்தமான மணவாட்டி இருக்கிறாள். அது அசுத்தமான பாசாங்கு செய்யும் மணவாட்டியாக இருக்க வேண்டும். அதாவது மணவாட்டியை போல தன்னை பாசாங்குபடுத்திக் கொள்ளுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான். ஆகையால் அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். மேல் என்று சொன்னால் திரளான தண்ணீர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறார். திரளான ஜனங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்தாபனம். வேறு விதமாக கூறினால் அவளுக்கு எல்லா ஜாதிகள், பாசைக்காரர்கள், ஜனங்கள் ஆகியோர் மேல் அதிகாரம் உள்ளது. இந்த ஸ்திரீ மிகவும் பெரியவள். மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. ஆமென். பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். ஐஸ்வர்யவான்கள், பெரிய மனிதர் அவ்விதம் செய்தனர். நீங்கள் எவ்விதம் ஒரு ராஜா, எவ்விதம் ஒரு சபையோட வேசித்தனம் பண்ண முடியும்? அது ஆவிக்குரிய வேசித்தனம். பாருங்கள், ஆவிக்குரியது. இது என்னவா இருக்கிறது? ஆவிக்குரியம். பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட அந்த பாபிலோன் விபச்சார, அதாவது என்ன சொல்கிறோம், அதை விக்கிரக வழிபாட்டின் மூலமாக வேசித்தனம் செய்தது. விக்கிரக வழிபாடுங்கிறது. பாபேல் என்ற பெரிய ஒரு கோபுரத்தை நிம்ரோத் கட்டினான். வானளாவிய ஒரு கோபுரம், நமக்கு பெருமை உண்டாக்குவோம் என்று சொன்னான். அதுதான் முதலாவது அங்கு கொண்டு வரப்பட்ட பாபேல் என்று கோபுரம். பின்பு என்னவாயிட்டு? பாபிலோன் என்றாயிற்று. ஆகையால் இது ஆவிக்குரியது. வேசித்தனம் என்றால் என்ன? நல்லது. அது ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு உண்மையில்லாதவளாய் வாழ்வது, மனிதனுடன் வாழ்க்கை நடத்துகிறாள். அப்படியானால் இந்த சபையானது கிறிஸ்துவின் மணவாட்டியை போல் பாசாங்கு செய்து கொண்டே உலகத்தின் ராஜாக்களுடன் வேசித்தனம் செய்து அசுத்தமாக வாழ்ந்து அசுத்தமான தொழிலை நடத்துகிறாள். ஓ, அது ஆழமும் அர்த்தமும் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நான் வார்த்தையை நேசிக்கிறேன். ஆமென். பாருங்கள், நான் ஒரு காலத்தில் ரோமன் கத்தோலிக்க அந்த ஸ்தாபனத்தில் குருவானவரோடு பலிபீடத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். சொல்லப்போனால் நான் இன்றைக்கு ஊழியத்துக்கு வரல, நான் சின்ன வயசுலேருந்தே ஊழியம் செய்கிறேன். ஆமென். சிறு வயதிலிருந்தே ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். அப்பொழுது எனக்கு ஒரு வெள்ளை நிறம், ஒரு சிகப்பு நிறம் இந்த உடையை தருவார்கள். எங்களுக்கு பேர் சீசப்பிள்ளை. சீசப்பிள்ளைன்னா அதுக்கு வேலை, அவன் அந்த பணியை பீடத்தில் பணியாற்றுகிறவள். பணியாற்றும் போது அவர்களுக்கு அப்பம், திராட்சரசம் எடுத்து வைப்பதெல்லாம் என்னுடைய பணி. திருவிருந்தின் போது நற்கருணை என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் சிறு வயதிலிருந்தே நான் பக்தியாக வளர்க்கப்பட்டு பீடத்திலே வேலையை செய்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். முகத்தை கழுவிட்டு வாங்க சகோதர சகோதரி, முகத்தை கழுவிட்டு வாங்க. அல்லேலூயா. ஆமென்.
கண்டுபிடிச்சிருவேன். எங்கே ஒழிச்சுக்கிட்டு தூங்கினா கூட கண்டுபிடிச்சிருவேன். சாக்பீஸ் இருக்கா? அல்லேலூயா. போய் முகத்தை கழட்டுவாங்க போங்க. இது பூரா பதிவாகுது, உலகம் பூரம் போகுது. நம்ம சபையில் தூங்கிட்டு தான் இருப்பாங்களோ தூங்கு மூஞ்சிகள் அப்படின்னு அவன் திட்ட போகிறான். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் ராத்திரி தூங்குறதே கிடையாதுங்கிறாரு. நானும் அப்படி தான் 12 மணிக்கு தான் படுக்கை போனேன். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டேன். என்ன தான் தூங்குறீங்களோ புரியல. தூக்கம் வரக்கூடாது. அது கனநித்திரையின் ஆவி, அது பரிசுத்தாவி அல்ல, அது கனநித்திரையின் ஆவி. ஆமென். மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே. பாருங்கள், அந்த மது என்பது என்ன குறிக்கிறது? அவள் குடிக்க கொடுத்து மது உணர்ச்சிகளை தூண்டி விடுதல். நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் ஆதி திருச்சபை. ஆமென். நாங்கள் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். நாங்கள் தான் யாரு? ஆதி திருச்சபை என்று சொல்லி. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக சுத்தமல்லி என்ற கிராமத்தில் ஒரு பொதுவான மைதானத்தில் மேடை போட்டு ஒரு கூட்டம் நடத்தினோம். அங்கு யாரெல்லாம் இருந்தீர்கள்? ஒரு சிலர் இருந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். சகோதரி மரகத மேரி போன்றவர்கள். ஆதி திருச்சபை என்றால் என்ன? அதுதான் என் செய்தி. அது ஒலி நடாவில் இருக்கிறது. ஆமென். ஆதி திருச்சபை என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் குடிக்க கொடுத்தது மது, உணர்ச்சிகளை தூண்டி விடுதல். நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் அதை பெற்றுள்ளோம். நீங்கள்லாம் பிரிவினைவாதிகள். குருவானவர் இப்போ என்ன பேசுறாரு தெரியுமா? பிரிவினை சகோதரர்கள். நம்ம எல்லாரும் பிரிவினையா. நம்ம அங்கிருந்தா வந்தோம். ஒரு காலத்தில் விக்கிரத்தை வழிபாட்டு இருந்தீங்க, நேராக இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு வந்தீங்க. எங்கே நீங்கள் ஆர்சிக்குள்ளே போனீங்க? அப்படிதானங்க? நானாவது அங்கே போயிட்டு அப்புறம் வந்தேன். என்ன பிரிவினைவாதின்னு சொல்லப்பான். ஒரு ஸ்தாபனத்தை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன், கரெக்ட். ஆனால் இங்கே இருக்கிற அநேகர் விக்கிரகத்தை வழிபட்டு இருந்தவங்கல்ல. உங்களுக்கு அந்த ரோம சபைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால நாங்கள் தான் ஆதி திருச்சபை என்று சொல்வார்கள். எதுவாவது இருந்துட்டு போங்க, ஆனால் இந்த வேதம் சத்தியம்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் இருந்த பொழுது சொல்வேன், அது சின்ன குறிப்பிடம்னு ஒரு சிறிய புஸ்தகம் உண்டு, ஒரு சிறிய ஜெபம். அந்த ஜெபத்தில் நான் கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன் சொன்னீங்களா? இப்போ என்ன சொல்ல போறீங்க? நான் கேட்டது அங்கே பதில், உங்களை சொல்லலை. அது எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க. விசுவாச பிரமாணத்தை சொல்லுங்க. கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன் என்பது அங்குள்ள விசுவாச பிரமாணம். புராட்டஸ்டன்ட் சபையில் புனித அதனாசியஸனுடைய திருத்துவத்தை விசுவாசிக்கிறேன், அது அவங்களுடைய விசுவாச பிரமாணம். பெந்தெகோஸ்தே விசுவாச பிரமாணம், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற 3 பேர் உண்டு, அது அவங்களுடைய விசுவாச பிரமாணம். உங்க பிரமாணம் என்ன? சரியா சொல்லலை. எங்க விசுவாசம்? அதைத்தான் நீங்க சொல்லணும். எங்க விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருக்கிறதுன்னு சொல்லணும். புரியுதா? அது அந்தந்த ஸ்தாபனத்தை சார்ந்தது இருந்தது. நாம் என்னுடைய விசுவாசம் பாரணும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தை தானே இயேசு. ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிக்க. அப்போ நம்முடைய விசுவாசம் பெறணும், வார்த்தைக்கு வரணும். புரியுதா? அல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது மது என்பது உணர்ச்சிகளை தூண்டி விடுதல். நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் அதை பெற்றுள்ளோம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தூதன் யோவானை நோக்கி இந்த மகா சபைக்கு வரப்போகும் ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்றான். இப்பொழுது கவனிங்கள். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறிக்க கண்டேன். என்ன நேரம்? சிகப்பு என்றாலே நமக்கு என்ன தோணும்? சிகப்பு என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரத்தம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரத்தம். ஆனால் சிகப்பு என்றால் டேஞ்சர், அபாயம். ரோட்டில் வாகனத்தில் போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? சிகப்பு விளக்கு எரிஞ்ச உடனே நீங்கள் போகக்கூடாது, இங்கே நிறுத்திடணும் வாகனத்தை. சிகப்பு என்பது அபாயத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு சிவப்பு எதை ஞாபகப்படுத்துகிறது?
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவுபடுத்துகிறது. அதனால தான் பல வெளிநாட்டவர்கள் மற்ற தேசங்களுக்கு போகும் பொழுது சிகப்பு கம்பள வரவேற்பு என்று கொடுப்பார்கள். சரிதானா? சிகப்புல நிறைய காரியம் இருக்கு. அவர்கள் புற மதஸ்தர்கள் தலையிலே நெத்தியிலே பூசக்கூடியது என்னவா இருக்கும்? சிகப்பு குங்குமம். அது எல்லாமே அர்த்தமுள்ளது தான், அர்த்தமில்லாத எதுவுமே இல்லை. ஆமேன். கவனிங்க, சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ இருக்கை கண்டேன். ஆனால் இந்த சிகப்பு எதை குறிக்கிறது? ராஜரீகத்தை குறிக்கிறது. அரசாட்சியிலே ஒரு ராஜரீகம், உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்தாபனம், ரோம ஸ்தாபனம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஜனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அந்த சபையினுடைய தலைவர் சொல்லிட்டா போதும், எல்லாரும் கையில் பட்டயத்தை எடுங்க அப்படின்னா எடுத்துருவான், எல்லாம் எடுத்துருவான். அப்படியே சொன்னதை கீழ்ப்படிவான். ஆனால் பைபிளுக்கு மட்டும் நிச்சய மாட்டான், கீழ்ப்படியவே மாட்டான். நாங்கள் எங்கள் பைபிளை விட எங்கள் போப்பை தான் அதிகமாக விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுதான் கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிக்கிறேன். சிகப்பு என்பது ராஜரீகத்தை குறிக்கிறது. சிவப்பு நிறம் மிருகம், அது அதிகாரத்தை குறிக்கிறது. சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது என்பதை கவனித்தீர்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அதை சொல்லுங்க. ஒரு மிருகம் எங்கிருந்து எழும்பி வருகிறது? சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 13:1 பாருங்கள், நாம் நிதானமாக பார்க்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். பாருங்க, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. சமுத்திரம் என்றால் தண்ணீர். தண்ணீரில் இருந்து என்ன வருதுங்க? ஒரு மிருகம் எழும்பி வருது. அது என்னவா இருக்கும்? பாருங்க, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகம். இப்போ நான் பார்ப்போம், செய்தியை பார்க்கலாம். மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது, நீங்கள் காண்பீர்களானால் அதன் அதிகாரம் ஜனங்களிடையே அதிகரிக்கிறது என்று அர்த்தம். அதே வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டி எழும்பி வரும்போது அது பூமியில் இருந்து எழும்பி வருகிறது. பார்த்தீங்களா? 2 இருக்கு. ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது, இன்னொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்பி வருகிறது. சரிதானா? அது பூமியில் இருந்து எழும்பி வருகிறது. வெளிப்படுத்தல் 13:1. அது ஜனத்தொகை அதிகம் இராத அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அதற்கு 2 கொம்புகள் உள்ளன. ஆமேன். அரசு சம்பந்தமான அதிகாரமும் மத சம்பந்தமான அதிகாரமும் அது அதிகாரத்தை பெற்று அதற்கு முன்பிருந்த வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 2 அதிகாரம், 2 கொம்பு. ஒரு ஆட்டுக்குட்டி எழும்பி வருகிறது. எங்கிருந்து? பூமியிலிருந்து எழும்பி வருகிறது. 2 கொம்பு இருக்கு. ஒன்று அரசியல் அதிகாரம், இன்னொன்று மத சம்பந்தமான அதிகாரம். இந்த 2 அதிகாரம் அங்கே இருக்கு, கவனிக்கணும். எனவே அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அஞ்ஞான ரோமாபுரியில் அவர்கள் செய்தது போன்று மத சம்பந்தமான துன்புறுத்தலுக்குள் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அது கர்த்தர் உரைக்கிறதாவது, அது என்ன? மிருகத்தின் மேல் ஏறி இருப்பது, அதிகாரம் வகிப்பது. மிருகம் என்பது எதை குறிக்கிறது? வல்லமை. ரெபெக்காளை நீங்கள் கவனித்தீர்களா? எலியேசர் அவளை கண்டபோது அது சாயங்கால நேரமாக இருந்தது. ஓ, ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். சகரியா 14:7 என்று நினைக்கிறேன். சகரியா 14:7 என்று நினைக்கிறேன். சரி, பாருங்கள், ஒருவேளை நான் தவறாக கூறினேன்னு தெரியல, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 14:7 தானா? சரி. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல. பகலும் அல்ல இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு. சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம். பிரணாமை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களால் சாயங்கால செய்தியாளன். பிரணாம் யாருங்க? சாயங்கால செய்தியாளன் புஸ்தகம் எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? எங்களுக்கு தான் புஸ்தகம் வாசிக்கிற பழக்கமே கிடையாது, அப்புறம் எங்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா? ஆமென்.
சாயங்கால செய்தியாளர். நான்லாம் விசுவாசியாக வரும்போது இந்த செய்தியை அறிஞ்ச உடனே இரவு பகலாக படித்து முடிச்சிருவேன், விடமாட்டேன். ஏன்னா வார்த்தையின் மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? வார்த்தை தாங்க இயேசு கிறிஸ்து. நீங்கள் வார்த்தை மேலே தாகம் இல்லைன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ மனவாட்டியாக எப்படி இருப்பீங்கன்னு நான் கேட்கேன். ஒரு புது புஸ்தகம் வந்தாச்சுன்னா, நீங்கள் ஒரு புஸ்தகம் வந்திருக்கு, சீல் அடிக்க மறந்துட்டேன், அடுத்த வாரம் வாங்கிடுங்க. ஆமென். அந்த வார்த்தையை ஒன்று கேட்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? அதை வாசிக்கணும். இல்லைன்னா நெட்டில் போட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பெரிய எழுத்தாக பார்க்கலாம். நான் அதான் பார்க்குறேன் லேப்டாப்பில். ஏன்னா எழுத்துக்கள் சின்னதாக இருக்கிறதுனால லேப்டாப்பில் போட்டு நெட் மூலமாக அதை பெருசாக்கி அதை தான் பிடிஎஃபாக பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். வார்த்தையை கேளுங்க. நான் அநேக முறைகள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும்? ஒரு 500 ரூபாய் ரிசீவர் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று அதை காட்டிடுறேன். இந்த ஜனங்களுக்கு ஒரு ரிப்பேருக்கு வந்தது. நான் இதை பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாவம் உங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை, பாவம். அதனால் என்ன பண்ணுவோம்? பார்த்தீங்களா இது எவ்வளோங்க? 500 ரூபாயா? 600? சரி, கூட 100ன்னு வச்சுக்கோங்க. 600 ரூபா. இதில் பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா செய்தியை காட்டுக்கிட்டே இருக்கலாம், மெமரி கார்டும் போடலாம் இல்லையா? எல்லாமே அதில் இருக்குது. ப்ளூடூத் இருக்குது, பாட்டும் கேட்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. மறந்துடாமல் கொண்டு போய் கேளுங்க. அல்லேலூயா. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும். இன்றைக்கி ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் என்பவர் வந்த உடனே ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பைபிள் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். ஏன் நான் சொல்லக்கூடாதா? ஒவ்வொரு வீட்லேயும் அது இருக்கணும்னு சொல்லக்கூடாதா? வாங்கிட்டீங்களா? வாங்கலையா? வாங்குவோமா? சரி, இன்னும் வாங்கலை. நான் ஒரு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சபைக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி வச்சுட்டு பென்ட்ரைவில் போட்டு கேளுங்க. இல்லை மொபைல் ஃபோன் இருக்குன்னா சொல்லுங்கள், அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி வச்சுருக்கீங்க, எதுக்குன்னு எனக்கே புரியல. இன்னும் படம் பார்க்குறதுக்கா, சீரியல் பார்க்குறதுக்கா? இல்லைங்க, அங்கே செய்தியை கேட்கலாமே. ஆமென். செய்தியை நீங்கள் அங்கேயே கேட்கலாம், அங்கேயே இருக்குது. பிரணாம் ORG போயிட்டீங்கன்னா போதும், தி டேபிள் அப்படின்னு இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. செய்தியை நீங்கள் அங்கேயே கேட்கலாம். அதிலேருந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அதில் விட்டுருங்க, சத்தமாக கேட்கலாம். சரி, கவனிங்க. நான் வழியை தான் சொல்ல முடியும். எப்போதா சாந்தினர் இந்த பக்கம்னு சொல்கிறேன். நாங்கள் இல்லை, நான் அப்படி போகிறேன் அப்படின்னு இப்படியே போகிறீங்கன்னா பைபாஸுக்கு தான் போன வர வழி இல்லை. நான் சொல்ல வேண்டிய வழி இதுதான் சொல்லுவேன். இல்லை, நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னா போய்கிட்டே இருங்க. அல்லேலூயா. பாருங்கள், ரெபெக்காளை நீங்கள் கவனித்தீர்களா? எலியேசர் அவளை கண்டபோது அது சாயங்கால நேரமாக இருந்தது. சாயங்கால நேரத்தில் ஒரு எலியேசர் அங்கே வருகிறார். அது பில்லியன் பிரணாம் ஒரு எலியேசராக மணவாட்டியை சந்திப்பதற்காக, அறிமுகப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட தேவ செய்தியாளன், சாயங்கால செய்தியாளன். புரிகிறதா? வேதத்தோடு ஒத்துத்தான் வேதம் போகும். எந்த வெளிப்பாடும் வேதத்தோடு ஒத்து போகலைன்னா தூக்கி தூர போடுங்க. அல்லேலூயா. அவள் ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தாள். ஏனெனில் எலியேசர், நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, நீர் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரியாக வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணியிருந்தான். ஆமென். அல்லேலூயா. அவன் ஜெபித்து கொண்டிருந்த போதே ரெபெக்காள் அங்கு வந்து தண்ணீர் மொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்து ஒட்டகத்துக்கு மொண்டு வார்த்தாள். கவனிங்கள், ஒட்டகம் ஒரு மிருகம். பெண் பார்க்க எப்படி போகிறாங்க? எப்படி போகிறாங்க? நல்ல குணம் இருக்கான்னு பார்க்கணும். வீடு இருக்கா, பங்களா இருக்கா, கார் இருக்கா, 1 லட்சம் சம்பளமா, ஆள் சௌத்த நிறமாக இருக்காரா, இல்லை நல்ல சகத்த பெண்ணு தானா? இதை எவனாவது பார்ப்பானா? உலகத்தான் அதை பார்ப்பான். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் இவர் என்ன பார்க்குறாரு? முதல்ல ஜெபம். பெண் பார்க்கறதுக்கு முன்னால், மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னால் என்ன செய்யணுங்க? ஜெபம் செய்ய வேண்டும். அடுத்து குணசாலியான ஸ்திரியை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வரான். எனக்கும் என்னுடைய ஒட்டங்களுக்கும் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறது யாரோ அதுதான் என் எஜமானுக்கு ஏற்ற மணவாட்டி அப்படின்னு முடிவு பண்ணார். புரியுதா? நாம் எப்படி, நீங்களாம் எப்படி தேர்ந்தெடுக்கல எனக்கு புரியல. எதை பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்க? பணமா,
இல்லை வசதியா வாய்ப்பா எதை பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அங்கே அப்படி இல்லை, பைபிள் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறான். கலரை பற்றி கவலை இல்லை, சம்பளத்தை பற்றி கவலை இல்லை, அவன் ஆவிக்குரியவனாக இருக்கானா, ஆராதனைக்கு ஒழுங்காக வருவானா, ஆமேன், அது முக்கியம். ஆகையால் இந்த சபைக்கு வரக்கூடியவர்களுக்கு தான் சபை உத்தரவாதம். சபைக்கு வராதவங்களை பற்றி கவலையே கிடையாது. சபை ஒழுங்குல தீர்க்கதரிசி அப்படி பேசுகிறார். ஆகையால் ரெபேக்காளை கவனிங்க. சாயங்கால செய்தலாகிய இந்த எலியேசர் ஒரு நல்ல ஒரு காரியம். அவன் ஜெபித்து கொண்டிருந்த போதே ரெபேக்காள் அங்கு தண்ணீர் மொண்டு. ஆமென். நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, மாப்பிள்ளை வருவார், தன்னால் வருவார். நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, பொண்ணு வந்துடும். மாப்பிள்ளை வர்றார் மாட்டு வண்டியிலே, பொண்ணு வருகிறார் பொட்டு வண்டியிலேன்னு அந்த காலத்தில் பாட்டினான். எங்கள் காலத்துலலாம் பொண்ணு எங்கே எதில் வருவாங்க? அந்த மாட்டு வண்டியில், காளை மாட்டு வண்டியில் மாப்பிள்ளை வருவார். இந்த காலத்தை மாதிரி காராக இருக்குது ஒன்றும் கிடையாது. காளை மாட்டில் வர்றவர் யார்? மாப்பிள்ளை. வில் வண்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருந்தது அந்த வில் வண்டி இருந்து, 2 வண்டியுமே இருந்தது. நானே அந்த வண்டியை ஓட்டியிருக்கிறேன் ஒரு காலத்தில். அதாவது ஸ்கூல் லீவ் டைமில் களக்காட்டில் இப்படி வில் வண்டி, அதாவது சின்ன வண்டி சுற்றி வச்சுருக்கோம். சில சினிமாங்களில் காட்டுவாங்கள்ல வில் வண்டி. உள்ளே உட்காந்தா தெரியாது, சிறைச்சியில் போட்டாங்கன்னா பொண்ணு வெளியே தெரியாது. அதை மாப்பிள்ளை வர்றாரு மாட்டு வண்டியில், பொண்ணு வருகிறாள் பொட்டு வண்டியில்ன்னு சொல்லுவான். சரிதானா? இந்த பாட்டே உண்டு, ஒரு சினிமா பாட்டே உண்டு. அது சரி, அங்கே கூகுளில் போயிட்டு சினிமா பாட்டு எங்கே இருக்குன்னு தேடிடுறாங்க. விட்டுருங்க, இதோட மறந்துருங்க. எது முக்கியமோ அதை பார்த்துக்கிடுங்க. நம்மளால் அப்படி இல்லை, எதை தேடணுமோ அதை தேட மாட்டான். பாருங்கள், ஜெபித்து கொண்டிருந்த போதே ரெபேக்காள் அங்கு ஆமென், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளை வந்துடுவார், உங்கள் வீட்டை தேடி வருவார். பொண்ணு வந்துடுவா, எங்கே இருந்தாலும் வருவா. நீங்கள் அதுக்கு போய் அழுதுகிட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல, என் மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னா அழுதுகிட்டு இருந்தால் கதை நடக்குமா? ஜெபம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க, வரும், தேடி வரும். அப்படி தான் செய்தார் பைபிளில். எங்க சொல்லுங்க, தானாக வரும். ஆமென். எங்க தேவனுக்கு இல்லாத அக்கறையா நமக்கு? தேவன் தம்முடைய சாயலாக ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாம் தனிமையாக தான் இருக்கிறான். ஆனால் தேவன் பார்த்தார், ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஒரு துணையை நான் கொடுக்கணும்னு விரும்பினது யாரு? தேவன் தானே விரும்பினார். அப்படித்தான் செய்வார் இன்றைக்கும். புரியுதா? அவர் விரும்பித்தான் அந்த காரியத்தை செய்தார். நான் தான் கொடுக்கணும் துணை. அவருக்கு தெரியாதாங்க? நம்ம சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியாதா? அல்லேலூயா. கவனிங்க, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ரெபேக்காள் அங்கு தண்ணீர் மொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்து ஒட்டகத்துக்கு மொண்டு வார்த்தாள். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் தண்ணி கேட்கான். எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் போனாங்க கூட? எத்தனை ஒட்டகம் போச்சு? 10 ஒட்டகம் போச்சு. இந்த இடத்துல இங்கே நான் இதை விவரிக்கலை, ஏற்கனவே வருஷமாக சொல்லியிருக்கேன். இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு குடிக்க தண்ணியும் அவன் கூட வேலையாட்களுக்கும் தண்ணி கொடுத்தாங்க. 10 ஒட்டகம் என்பது ஒரு 10 பேர் போயிருக்கலாம் ஒட்டகத்தை நடத்துறது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன் சொன்னது யாரு? இவர் கேட்டாரா? கேட்டாராங்க? கேட்கலல்ல. நானும் அப்படி தான். கேட்டு எதையுமே நீங்கள் செய்கிறத நான் விரும்ப மாட்டேன், தேவனும் விரும்ப மாட்டார். கேட்காம செய்யணும். அவர் சொல்லி செய்ய, நானும் சொல்லி எதையும் செய்ய மாட்டேன், யாரும் செய்ய விரும்ப மாட்டேன். நான் சொல்லக்கூடாது, அந்த பாய துவைக்கு போடு, அந்த சர்ச்சை பெருக்கு, அதை பெருக்கு, இதை சொல்லவே மாட்டேன். இது கர்த்தருடைய காரியம், நீங்களா செய்யணும். ஆமென். அதுதான் அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறாள்? நான் ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன். அங்கே எடுத்துருந்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. 4:13 இதோ நான் இந்த தண்ணீர் துறண்டலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் போது, நான் குடிக்க உன்னுடைய குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ, அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாகவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று
நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். சரி, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இங்க வாசல்ல வந்தாச்சுங்க பொண்ணு. இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து, போதும் குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் அவன் கேட்டான். சரி, எனக்கு ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் குடிச்சிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போண்டிருக்கேன்னு போனாளா? உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன்னு சொன்னான். அவன் கேட்டானா? அதுதாங்க கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஊழியம். அவர் கேட்டு நீங்கள் செய்யக்கூடாதுங்க. பாஸ்டர் சொல்லி நீங்கள் ஒரு காரியத்தை செய்தாருந்தா அது சரி கிடையாது, அதுக்கு பலன் கிடைக்காது. தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் சொல்லாமலேயே நீங்கள் செய்யணும். சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பாஸ்டர் சொல்லாமலேயே நீங்க செய்யணும். அதை தான் தேவன் பார்க்கிறார். MD ஜெகன் பிரதர் சொன்னார் அருமையா. பாஸ்டர் உங்களை பார்க்கறாரோ பார்க்கலையோ, ஆனால் யார் பார்த்துட்டு இருக்காவா? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய நடவடிக்கை பார்க்க, இந்த சபைக்காக என்ன செய்தீங்க, ஊழியத்துக்காக என்ன உதவியா இருக்கீங்க, என்னதான் பண்றீங்க, எனக்காக என் பிள்ளைகள் என்னதான் செய்கிறார்கள்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரா இல்லையா? ஆமென். அவர் சொல்றாரு, பாய் போடக்கூடியவங்களையும் சர்ச்சை தெருக்கி சுத்தம் பண்ணுறவங்களும் உதவிக்காரர்களை தான் ஒரு காலத்தில் என்ன ஆக்க வர்றார் ஆண்டவர், ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ணுவாராம். எலியாவுக்கு எலிசா உதவியாக இருந்தால் அவனை அபிஷேகம் பண்ணார். மோசைக்கு யோசுவா உதவிக்காரனாக இருந்தால் யோசுவாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஆமேன். அதுதான் ஊழிய அழைப்பு. நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசுகிறார். கடைசி கால செய்தி ஊழியர் தாறுமாறாக இருக்க, ஒன்றுமே சரியில்லையே, எனக்கு ஏதாவது கொட்டேஷன் அனுப்புங்க என்ன புலம்புறார் பாவம். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. எதுலேயுமே ஒழுங்குங்கிறது கடைசி கால செய்தி சபைகளில் கிடையவே கிடையாது. செய்தி உண்மை, ஆனால் செயல்பாடு சரி கிடையாது. ஒரு பெந்தகோஸ்தையில் செயல்பாடு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், ஜெபம் இருக்கும், தாழ்மை இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? இந்த மணி நேரத்துக்கான வார்த்தை மட்டும்தான் இருக்காது. அவர் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லலை, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க, மறுபடியும் இருந்திருக்காங்க, எல்லாமே கரெக்ட். ஆனால் இந்த மணி நேரத்துக்கான செய்தி அவங்களுக்கு புரியாதபடி விளங்காதபடிக்கு அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒன்றே ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா விளக்கில் எண்ணெய் இருக்குது, புத்தி இல்லாத கணிகளுக்கு எண்ணெய் இல்லை, புத்தி உள்ள கணிகளுக்கு எண்ணெய் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, அது மிக முக்கியமானது. அதனால சொல்லி எந்த காரியத்தையும் விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது, செய்தால் அது உங்களுக்கு பலன் கிடையாது. சொல்லாமலே செய்தீங்கன்னா தேவன் அங்கிருந்து பரலோகம் வந்து பார்த்து உங்களை ஆசிரியப்பார். ஆமென். கவனிங்க, அவனுக்கு குடிக்க கொடுத்து ஒட்டகம் மண்டு வார்த்தாள். ஒட்டகம் ஒரு மிருகம். அவள் தண்ணீர் மண்டு வார்த்த அதே மிருகம் அவளுடைய மணவாளனாகிய ஈசாக்கிடம் அவளை சுமந்து கொண்டு சென்றது. எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்தாளோ ஆமென், அந்த ஒட்டகமே மணவாளனை சந்திக்க கொண்டு சென்றதான். பார்த்தீங்களா? ஆமென். தேவனுக்காக நீங்கள் எதையாவது ஊழியத்தை செய்வீர்களானால் தேவன் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் குறை காரியம். அந்த ஒட்டகமே அதை கொண்டு சென்றதை நம்ம பார்க்கிறோம். அவ்வாறே இன்றைக்கு சபையானது தண்ணீர் வார்த்து ஆராதிக்கும் அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையே மணவாளனை சந்திக்க அவளை பூமியிலிருந்து கொண்டு செல்லும். பரிசுத்த ஆவி என்பது என்னவா இருக்கிறது? வல்லமை, மறுரூபப்படுத்த வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை. அந்த பரிசுத்த ஆவி தான் இன்றைக்கு சபையை போஷிக்கிறாரு, வார்த்தையினால போஷிக்கிறார். ஆமென். அதே பரிசுத்த ஆவி ஒரு நாள் நம்ம இமைப்பொழுதில் மறுரூபமாக்கி கொண்டு செல்லும். அந்த ஒட்டகம் யாருக்கு தண்ணீர் வார்த்தாலோ அதே ஒட்டகம் சுமந்து கொண்டு சென்றது. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீர்களோ அதே தேவன் உங்களை தன்னுடைய மனவாட்டியாக தன்னுடைய அருகில் உட்கார்படி கிருபை செய்வார். தேவனுக்காக நீங்க ஒன்று செய்ய மாட்டான்னு சொன்னா அங்க எதுக்கு? நான் கேட்க, தேவனுக்காக நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னா அங்க போய் என்ன செய்வீங்க? மனவாட்டி மணவாளுக்கு என்ன செய்யணும்? சேவை செய்யணும்.
ஏன் ஒரு வாலிபன் ஒரு வாலிப பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வராரு, பாவம் இவ்வளோ நாளும் அவர் வேலை செய்யும்போது கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ரூமில் சோறு கீறு பொங்கி சாப்பிட்டு என்னத்தையோ சாப்பிட்டுட்டு வேலைக்கு ஓடினார், சம்பளம். ஒரு நாள் வந்தது கல்யாணம் ஆகிட்டு, அவன் என்ன எதிர்பார்ப்பான்? என் மனைவி என் வாய்க்கு ருசியா, உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என் மனைவி என் வாய்க்கு ருசியாக என்ன செய்வா, நல்ல சமையல் பண்ணி தருவான்னு இவன் எதிர்பார்ப்பான். இவ படுத்து தூங்கிட்டே இருந்தா, 8 மணி வரை எழுமாம தூங்கிட்டு இருந்தா, ஏன் அந்த பொண்டாட்டி எதுக்கு ஐயா நான் கேட்கேன், அவன் எனக்கு எதுக்கு? இப்போ தேவன் அதை எதிர்பார்க்குறாருல, இந்த உலகத்தில் எனக்காக ஊழியம் செய்யலைன்னா நீ எனக்கு எதுக்கு மனைவியாக இருக்கணும்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அதுதானங்க. அவரவர் மனைவி இருக்காங்க, புருஷன் வேலைக்கு போகிறாருன்னா மனைவி சாயங்காலம் வரும்போது சாப்பாடு சூடாக பண்ணி வச்சுருப்பா, இல்லை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அதுதானே காரியம் இல்லையா? ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அந்த மனைவி நமக்கு எதுக்கு? அதே போல் இயேசுவுக்கு மனைவியாக மணவாட்டியாக இருக்கிற நாம் அவருக்குன்னு இந்த உலகத்தில் எதையும் செய்யலைன்னா எப்படிங்க அவர் நம்மளை அங்கே கொண்டு போவார்? மணவாட்டி மணவாளனுக்கு என்ன செய்யணும்? சேவை செய்யணுங்க. அதுதான் காரியம். பாருங்கள், எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்தாலோ அந்த ஒட்டகம் அவளை மணவாளன் நோக்கி கொண்டு சென்றது. நிச்சயமாக நாம் கர்த்தரை மகிமையில் சந்திப்பதில்லை, அவரை நாம் ஆகாயத்தில் சந்திப்போம் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் உரைக்கிறது. அது மெதடிஸ்டுகளை கூச்சலிடும்படி செய்கிறது. அதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் ஈசாக்கு தன் தகப்பன் வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது ரெபெக்காள் ஒட்டகத்தின் மேல் வருவதை கண்டபோது அவன் வயல்வெளியில் இருந்தான். அவள் அவனை கண்டதுமே அவன் மேல் அன்பு கொண்டு ஒட்டகத்தை விட்டு கீழே குதித்து அவனை சந்திக்க ஓடி சென்றாள். அது உண்மை. அங்குதான் நாம் கர்த்தரை சந்திக்கிறோம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துகிறதுன்னு சொல்றது ஒரு பொய் பிசாஸ். நாம் we shall meet in the air. நாம் எங்கு சந்திக்க போகிறோம்? ஆகாயத்தில். ரெபெக்காள் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு சென்றாள். ஈசாக்கும் சாயங்கால வேளையில் தியானம் பண்ணுவதற்கு வயல்வெளியில் வந்தான். அங்குதான் இருவரும் சந்தித்தார்கள். பைபிளில் எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. மகிமையில் இல்லை, வயல்வெளியில் இடைவெளியில் சந்தித்தார்கள். நாமும் ஆகாயத்தில் தான் அவரை சந்திப்போம். பின்பு அவர் நம்மை அழைத்து கொண்டு செல்வார், அவருடைய அரண்மைக்கு கொண்டு செல்வார். ஈசாக்கு அப்படித்தான் அவளை அழைத்து கொண்டு சென்றார். பாருங்கள், நாம் கர்த்தரை அங்குதான் கர்த்தரை சந்திக்கிறோம். அவள் தண்ணீர் வார்த்த அதே ஒட்டகம் அவளுடைய கணவனின் அவளை சுமந்து சென்றது கணவனிடம். அவ்வாறே சபை தொழுது கொண்டிருக்கும் உலகம் மதவெறி என்றழைக்கும் அதே வல்லமைதான் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்பதற்காக சபையை ஆகாயத்துக்கு கொண்டு செல்லும். அதாவது மணவாட்டிய பரிசுத்த ஆவி. ரெபெக்காள் ஒரு கன்னிகை, ஆனால் இங்கு நாம் பேசி கொண்டிருக்கும் அந்த ஸ்திரியோ ஒரு வேசி. ரெபெக்காள் யாருங்க? ஒரு கன்னிகை. ஆனால் இங்கு நாம் பேசி கொண்டிருக்கிறது யாரு? ஒரு வேசி. அது மரியாளையும் குறிக்காது. ஏன்னா மரியாள் ஒரு கன்னிகை. ஆமென். அது மரியாளையும் குறிக்கல, ரெபெக்காளையும் குறிக்கல. ஆனால் இது என்னவா இருக்கிறது? ஒரு வேசியாக இருக்கிறது. ஆகையால் அதிகாரம் என்றால் என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? அது ஒரு மிருகம். அவள் சிகப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்தாள். அது ஒரு விதமாக வல்லமையை குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட மிருகம்? சிகப்பு நிறம் உள்ளது. அப்படியானால் அது ஐஸ்வர்யம் உள்ள அதிகாரம். சிவப்பு கம்பளம் யாருக்கு? பணக்காரர்களுக்கு தான், சிறப்பு அந்தஸ்துடையவர்களுக்கு தான் சிவப்பு கம்பள வரவேற்பு. அதே போல இவளுக்கு இரத்தாம்பரம் சிகப்பான ஆடையும் தரித்திருக்கிறாள். அவள் என்ன செய்திருக்கிறாளாம்? இரத்தாம்பரமும் சிகப்பான ஆடையும் தரித்தவளாக அங்கு இருக்கிறார் என்று 4ஆம் வசனம் சொல்கிறது. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க. ஆகையால் அவள் மகா பெரிய சபை. அவள் மிகுந்த உபத்திரவம் பெற்றுள்ள சபை. மன்னிக்கும், அவள் மிகுந்த அதிகாரம் பெற்றுள்ள சபை. அவளுடைய செல்வாக்கு திரளான ஜனங்களின் மேல் உள்ளது. பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். அதாவது உலகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள். இன்னும் ஒரு சில நிமிடத்தில் அவள் யார் என்பதை நான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்தாபனங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும், இரத்தாம்பரம் எதை குறிக்கிறது? ராஜரீகம். சிகப்பு என்னதுங்க? ராஜரீகத்தை குறிக்க, அதிகாரத்தை குறிக்கிற. சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்கரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அவருடைய கையில் என்ன இருக்குங்க?
அசுத்தத்தால் நிறைந்த ஒரு பொற்பாத்திரம் இருக்கிறது. அந்த பொற்பாத்திரத்தில் தான் மது இருக்கிறது. அந்த மது எதை குறிக்கிறது? அவள் தன் கையில் என்ன பிடித்திருந்தால் அவளுடைய உபதேசம். மது எதை தருகிறது? உணர்ச்சியை தருகிறது, போதையை தருகிறது. அந்த மதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு போதகம், அவளுடைய போதகமாக இருக்கிறது. பாருங்க, எசேபேலுடைய ஒரு போதகம் இருக்கிறது, பிலேயாமனுடைய ஒரு போதகம் இருக்கிறது. பார்த்தீங்களா? பிலேயாமுக்கு என்ன இருந்தது? ஒரு போதகம் இருந்தது. எசேபேலுக்கு ஒரு போதகம் இருந்தது. அதே போல இந்த தாய் மகாவேசிக்கு என்ன இருக்கிறது? போதகம் இருக்கிறது. அந்த மதுவை தன் கையில் பிடித்து கொண்டிருந்தால் அது அவளுடைய உபதேசம். பார்த்தீங்களா? அந்த உபதேசத்தை கொண்டு அவள் அதை ஜனங்களுக்கு கொடுத்து நாங்கள் தான் ஆதி திருச்சபை என்றாள். அவள் அதை பூமியின் ராஜாக்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் இது நாங்கள் மிகுந்த அதிகாரம் பெற்றவர்கள், அல்லேலூயா, மிகுந்த அதிகாரம் பெற்றவர்கள், நாங்கள் ஒவ்வொரு தேசத்தின் மேலும் அதிகாரம் செலுத்துகிறோம், நாங்கள் தான் மிகப்பெரிய சபை, வாருங்கள் எங்கள் உபதேசத்தை குடியுங்கள். ஆமென். என்ன உபதேசம்? அவருடைய இந்த மரிய வாழ்க்கை கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உம்முடைய ஸ்திரீயின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக பண்ணுங்க, சரிதானா? அல்லேலூயா. இப்படி நிறைய இருக்குது போதகங்கள். இந்த போதகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க? குடியுங்க. ஆமே, நாங்கள்லாம் குடித்து புத்தி மயங்கி போய் கிடந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு தம்முடைய கிருபையினால எங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆமென். என்னை மீட்ட ரட்சகனே என்னாலும் துதித்து பாடுவேனே, என்னை மீட்ட ரட்சகனே என்னாலும் துதித்து பாடுவேனே. அல்லேலூயா. கவனிங்க, நாங்கள் ஒவ்வொரு தேசத்தின் மேலும் அதிகாரம் செலுத்துகிறோம். நாங்கள் தான் மிகப்பெரிய சபை, எங்கள் உபதேசத்தை குடியுங்கள், இதில் கொஞ்சம் ஊற்றி குடியுங்கள், நீங்கள் குடியுங்கள், நீங்கள் குடியுங்கள், வற்புறுத்தி எல்லா ராஜாக்களுக்கும் கொடுத்து. அல்லேலூயா. ஒரு மாதிரி அல்லேலூயா சொல்கிறேன்னா அங்கே ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அவள் கையில் பாத்திரத்தை பிடித்திருந்தாள். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரம் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்னங்களினாலும் முத்துக்களை சிங்கரிக்கப்பட்டு. இப்பொழுது நண்பர்களே, நாம் ஒரு செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருக்கவில்லை, நாம் தேவனுடைய நித்தியமான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வானமும் பூமியும் அனைத்தும் ஒளிந்து போகும், ஆனால் அந்த வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாருங்கள், இப்பொழுது பாபிலோன் எவ்விதம் தோன்றினது என்பதை கவனிங்கள். அது வேதத்தின் ஆரம்பத்தில் காணப்படுகிறது, அது வேதத்தின் மத்தியில் காணப்படுகிறது, அது வேதத்தின் கடைசியிலும் காணப்படுகிறது. அதில் ஏதோ ஒன்று உள்ளது, அது நிம்ரோத்திலும் காணப்படுகிறது. நிம்ரோத் சினேயார் பள்ளத்தாக்கில் பாபிலோனை நிறுவினான். அது டைகிரிஸ் நதிக்கும் ஐபிராத்து நதிக்கும் இடையே உள்ளது. ஐபிராத்து நதி அதன் வழியாக பாய்ந்து ஓடியது. அந்த தேசத்தின் எல்லா சாலைகளும் பாபிலோனுக்கு நேராக நடத்தினார். பாருங்க, அந்த பாபிலோன் என்ற அரண்மை எங்கே இருக்கிறதோ அந்த தேசத்தில் உள்ள எல்லா சாலைகளும் எங்கே வந்து சேருது? கரெக்டாக அந்த பாபிலோனுக்கு வந்து சேருது, அரண்மனைக்கு வந்து சேருகிறது. எல்லா சாலைகளும், அந்த தேசத்தின் எல்லா சாலைகளும் பாபிலோனுக்கு நேராக நடத்தின. அந்த கதவுகள் ஒவ்வொன்றும் 200 அடி அகலமாக இருந்தன. அவை பித்தளையினால் செய்யப்பட்டிருந்தன. நீங்கள் பாபிலோன் நகரத்துக்கு சென்றால் ஒவ்வொரு தெருவும் சிங்காசனத்தை சென்றடையும். இப்பொழுது இன்று நீங்கள் ரோமாபுரிக்கு சென்றால் ஒவ்வொரு சாலையும் ரோமாபுரியை சென்றடையும். அந்த விதமாக அந்த சாலைகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அடுத்து, அங்கு கன்னிமரியாள் ஒவ்வொரு சாலையின் மூலையிலும் கிறிஸ்துவை கையில் பிடித்து உட்கார்ந்து கொண்டு. ஆமென். பாருங்க, அந்த ரோமாபுரி போனால் ஒவ்வொரு தெருவுலையும் என்ன இருக்குமா? ஒரு கெபி இருக்கும். அது கெபி என்று அழைப்பார்கள் கத்தோலிக்கத்தில். கெபின்னா அந்த கெபிக்குள்ள மரியாள் யாரை கையில் வச்சிருப்பாள்? இயேசுவை, குழந்தை இயேசுவை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தெருவிலையும் அது இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கும். இன்னைக்கு பாருங்க,
இந்த ஏதாவது ரோமன் கத்தோலிக்க மக்கள் இருக்கக்கூடிய கிராமத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல நம்ம வரவேற்கிறது எதாவது இருக்கும், அந்த கவி தான் இருக்கும். நம்ம வரிப்பிலான்குளம் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, வந்துட்ட மாதிரி எத்தனை பேர் கருப்பி பார்த்தீங்களா பார்க்கலையா? இல்லை அந்த இடத்துல தூங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா தூக்கமே எல்லாத்துக்கும் மோசமான ஒரு பிசாசாக போச்சு. பார்த்தீங்களா? அந்த ஊருக்கு ஆரம்பத்தில் என்ன இருந்தது? ஓகே, அங்கே தான் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்தது. பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்தீங்க, சந்தோஷம். டெலிவரி இப்போ தான் ஞாபகப்படுத்துவேன், இருந்து எப்பவும் பார்த்தேன் தெரியலையே, சே ஞாபகம் மட்டும். சரி விடுங்க. எல்லா சாலையும் ரோமாபுரியை சென்றடையும். அங்கு கன்னிமரியாள் ஒவ்வொரு ரஸ்தாவின், அதாவது சாலையின் மூலையிலும் கிறிஸ்துவை கையில் பிடித்து உட்கார்ந்து கொண்டு ரோமாபுரிக்கு வழியை சுட்டி காட்டி கொண்டு வந்தான். உங்களுக்கு தெரியுமா, வரிப்பிலான் குளத்துக்கு போகும்போது கிழக்கோடி வந்தோம், பேய்க்குளம் வழியாக போனோம். வரும்போது மஞ்சுப்பட்டி வழியாக வந்தோம். சரிதானாங்க? ஞாபகம் இல்லை. ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது, அங்கே சாப்பாடு மட்டும்தான். கிழக்கோடி போகும்போதோ எங்களுக்கு ஒருத்தர் வழி சொன்னார், கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு கபி இருக்கும், அந்த கபியிலிருந்து ரைட்டில் போங்கன்னாங்க. அந்த கபி தான் எங்களுக்கு அடையாளம். அதிலிருந்து ரைட்டில் போனோம். முடிச்சுட்டு வரும்போது மொனஞ்சிப்பட்டி வழியாக வரணும்னு பார்த்தா அந்த சோமநாத பேரிங்கிற ஊர், அங்கே திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கபி இருக்குது. இந்த கபி வழியாக உள்ளே போய் அந்த கபி பக்கத்தில் ஓடி நீங்கள் வந்து போனீங்கன்னா கரெக்டாக திருநெல்வேலி போயிடலாம். எல்லா தெருவும் சரியாக அங்கே வேலை செய்து பாருங்கள். அப்போ ரோமாபுரியில் எப்படி இருக்கும்? எந்த தெருவுலையும் மரியாள் வந்து கையில் குழந்தையசோடு இருக்கக்கூடிய சொருபங்கள் அங்கே இருக்கிறது. பாருங்கள், எல்லா சாலைகளும் சரியாக எங்கே வருகிறது? ரோமாபுரியை சென்றடையுமா. அந்த விதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது வேதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறது, வேதத்தின் மத்தியில் இருக்கிறது, இதோ அது வேதத்தின் கடைசியில் காணப்படுகிறது. நான் சில நிமிடங்கள் படிக்க விரும்புகிறேன், அப்பொழுது நீங்கள் அதன் பின்னணி அறிந்து கொள்வீர்கள். பாருங்கள், அந்த ஸ்திரீ, இங்கு சபை கவனிங்கள். நீங்கள் ஸ்திரீ என்னும் சொல்லை காணும்போது அது சபை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். என்னங்க அது? அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால வெறி கொண்டிருக்கிறதுனால் என்ன? வெளிப்படுத்தல் 17:6. இப்பொழுது பரிசுத்தவான் என்னும் சொல் எங்கிருந்து வந்தது? அது பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்பதிலிருந்து வந்தது. பரிசுத்தமாக்கப்பட்டவன், சரி. அவள் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். பாருங்கள், இது இந்த ஸ்திரீ ஒரு சபையா இருந்தால் அவள் பரிசுத்தவான்களை துன்புறுத்துகிறாள். சரிதானா? ஆமென். அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணுகிறார்கள். நல்லது. அப்படியானால் அவள் யார்? ஒரு விதமான ரகசியம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது ஆவியானவர் தானே சபையில் 9 விதமான ஆவிக்குரிய வரங்கள் உள்ளதாக கருதப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒன்று ஞானம், ஒன்று அறிவை உணர்த்துதல், ஒன்று குணமாக்க வரும், ஒன்று விசுவாசம். எப்படி 9 வரங்களையும் நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லையா? இப்பொழுது கவனிக்கணும் பிரியமானவர்களே, கொஞ்சம் கீழே எடுக்கல ஒரு பாயிண்ட். சரி, அந்த ஒரு விதமான ரகசியம் கொஞ்சம் கீழே, இன்னும் கொஞ்சம். பரிசுத்தவான், அதான் பரிசுத்தவான் இரத்தத்தினால். பரிசுத்தவான்கள் யாருங்க? அவளை துன்புறுத்துறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவள் வெறி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஸ்திரீ சபையா இருந்தால் அவள் பரிசுத்தவான்களை துன்புறுத்துகிறாள். ஏங்க, பாபிலோன் தேசம் இருந்தது நிம்ரோத் காலத்தில். நேபுகாத்நேச்சார் யாரை துன்புறுத்தினா? யாரை துன்புறுத்தினான்? வச்சுடா, யூதர்களை. யாரோ சொன்னாங்க, யூதர்கள் தானங்க. யாரு? தானியேல் யாரு? சாத்ராத் ஆபேஸ்நேகோ யாரு? யூதர்களை தானே அவன் சிறைச்சாலையில் பிடிச்சு கொண்டு ஆலயத்தில் உள்ள பனிமுட்டெல்லாம் கொண்டு வந்தான். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய யூதர்களை நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் பாபிலோன் தேசத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துன்புறுத்தினார்கள். அதே போன்று ஆவிக்குரிய பாபிலோன் பரிசுத்தவான்களை துன்புறுத்துகிறதாக இருக்கிறது. சரியாக பொருந்துகிறதா? ஆமென், அல்லேலூயா. அவள் மகா பெரிய சபை. அவள் பூமி முழுவதும் அதிகாரம் பெற்றிருக்கிறாள். அவள் திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணுகிறார்கள். நல்லது. அப்படியானால் அவள் யார்?
ஒரு விதமான ரகசியம். இப்பொழுது ஆவியானவர் தாமே சபையில் 9 விதமான ஆவிக்குரிய வரங்கள் உள்ளதாக நாம் காணுகிறோம். பாருங்கள், அவர்கள் இயேசு கூறினதற்கு அதிக அக்கறை கொள்ளாமல் சபை கூறினதற்கே அக்கறை கொண்டதாக தோன்றுகிறது. அது உண்மை, அது சரி. அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். யோவான் அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அவளை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவளை பற்றி ஆச்சரியமான காரியம் இருந்தது. அவள் எப்படி என்று வியந்தேன். நான் யோவானின் இடத்தை எடுத்துக்கொண்டு அதை சிறிது தெளிவாக்க முயற்சி செய்கிறேன். யோவான் அதோ அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் கிறிஸ்தவ சபையை போல பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறாள். ஆமென். நீ உலகத்திலேயே கிறிஸ்துமஸ் வருகிறது என்றால் அங்கு டிவியில் நியூஸும் பேப்பர்லேயும் எது வரும்? ரோம சபையில் நள்ளிரவு புது வருட ஆராதனை நடைபெற்றது அப்படின்னு அங்கே சிலுவை எல்லா சொருபங்களும் அங்கே இருக்கிறத அப்படியே படம் முடிச்சு போடுவாங்க. வேணா புது வருட ஆராதனை நம்ம சபையில் நடந்தது யாராவது போட்டோ எடுத்து போட போகிறாங்களா? ஒருத்தர் போட மாட்டாங்க. நம்மளாம் கிறிஸ்தவம் கிடையாது. அவங்க பரவாயில்ல. யார் தான் கிறிஸ்தவர்கள்? ஏங்க சொல்லுங்க, வாயை திறந்து, கண்ணை மூடாதீங்க. ரோமன் கத்தோலிக்கர்கள் தான். அந்த லைட்டை கூட கொஞ்சம் அணைச்சிரியா. ஆராதனைக்கு வரும்போது என்ன ஃபேனே போடாத, நல்லா தூங்கிடுதாங்க. ஃபேன் போட்டால் நல்லா தூங்குவாங்க. கரண்ட் இல்லை. கவனிங்க, கத்தோலிக்கர்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மற்ற யாரும் கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. பார்த்தீங்களா? அதுதான் இன்றைக்கி நடக்கு. எங்கே பார்த்தாலும் என்ன விசேஷம், கிறிஸ்மஸ் பவனி வந்தார்கள் அப்படின்னா அவங்கள தான் எடுத்து போடுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, உலகில் உள்ள ஐஸ்வர்யம் அனைத்தின் மேலும் அவளுக்கு உரிமை உண்டு. பூமியின் ராஜாக்கள் அவளுடைய காலடியில் இருக்கின்றனர். அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளும் கவர்ச்சிகரமான நிறங்களை கொண்டவளுமாக இருக்கிறாள். அவள் எப்படி இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினால் வெறி கொண்டிருக்க முடியும்? அவள் எப்படி பரிசுத்தவான்களை துன்புறுத்த முடியும்? அவள் தன்னை கிறிஸ்தவ சபை என்று சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் எப்படி கிறிஸ்துவின் சாட்சிகளை கொல்ல முடியும் என்று வைக்கிறான் யோவான். ஆமென். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 17:7. இப்பொழுது இது பொதுவான வாசிப்பு, நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இது மிகவும் எளிது. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. ஆமென். இந்த மிருகம் எங்கிருந்து ஏறி வருகிறது? பாதாளத்தில். இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து வருது இல்லையா? சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது அல்லது பாதாளத்தில். உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆமாம். யாருங்க? உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத குடிகள். ஆனால் உங்களுடைய பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இது தட்டி எழுப்பப்பட வேண்டும். எனவே இதோ இப்பொழுது கவனிங்கள், எல்லோருமே, ஒரு சிலர் அல்ல, பூமியின் குடிகள் அனைவருமே ஆச்சரியப்படுவார்களாம் என்று தூதன் கூறினார். முழு உலகமே இந்த ஸ்திரியை குறித்து ஆச்சரியப்படும். ஆனால் அதை குறித்து ஆச்சரியப்படாத ஒரு கூட்டத்தாரை இருப்பார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். அந்த மிருகம் எழும்பி வரும்போது உலகத்தார் அதனுடைய வல்லமை, அதனுடைய ராஜரீகம் இதெல்லாம் பார்த்து உலகத்தார் என்ன செய்வாங்க? ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் ஆச்சரியப்படாதான். அது யாரு? ஓ, நீங்கள் தான். அதுதான் மணவாட்டி. ஏன்னா மணவாட்டிக்கு தெரியும் யாரு அந்த ஸ்திரீ என்பது, மகாவேசி என்பது யார் என்பது மணவாட்டிக்கு என்ன செய்யும்? இப்படித்தான் அவள் வர வேண்டும் என்பதையும் மணவாட்டி அறிந்திருக்கிறாள். ஆனால் மணவாட்டி ஆச்சரியப்பட மாட்டாள். ஆமென். ஆனால் உலகமே ஆச்சரியப்படும். கவனிங்க. ஆகையால் ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகத்தில் மணவாட்டியினுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் இப்பொழுதே உள்ளே திணித்து விடுவது நல்ல. ஏனெனில் அதற்கு நாம் இன்னும் சில நிமிடங்களில் வரப்போகிறோம். பாருங்கள், அவருடைய பெயர்கள் எப்பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டன? எப்பொழுது முதல்?
சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? இருக்கா? எப்பொழுது எழுதப்பட்டது? விசுவாசம் இருக்கா இல்லையா? இல்லை சொல்லுங்க. உங்கள் பேர் எழுதலைன்னு சொல்லுங்க. இப்போ நான் எழுதிடுறேன். உங்கள் பேர் எழுதணுமா? வேண்டாம்ல. அப்போ உங்கள் பேர் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. ஏன்னா சைகையை காட்டினா தான் சில இருக்கும். அதாவது என்ன சொல்லலாம், கற்றல்னு என்னமோ ஒரு பள்ளியிடத்துக்கு உண்டு, ஸ்கூலில் இப்போ கண்டிப்பாக அப்படி தானே சொல்லுவாங்க. செய்கையினால் பள்ளியிடத்தில் சொல்லிக் கொடுங்க. அதேமாதிரி எழுதலைன்னா சொல்லிடுங்க. ஏன்னா எழுதிடுறேன். எழுதியாச்சா? சந்தோஷம். எப்பொழுது எழுதப்பட்டது? அப்போ நீங்கள் பிறந்துட்டீங்களா? அப்போ பிறகு முன்னால் எப்படி எழுதப்பட்டது? ஆமென். அதுதான் விசுவாசம். உலக தோற்றத்துக்கு முன்பாக. வாசிங்க, வெளிப்படுத்தல் 13:8 வசனத்தை வாசிப்போம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டுண்ட ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய, இங்கே ஆங்கிலம் இல்லையோ, கொஞ்சம் ஆங்கிலம் கொஞ்சம் அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். உலக தோற்றம் முதல்னா சில பேருக்கு அது என்னன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் அது தெளிவாக இருக்கும் பாருங்க. And all that dwell upon the earth shall worship him, whose names are not written in the book of life of the Lamb slain from the foundation of the world. பாருங்க, from the foundation of the world. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத அந்த யாவரும், பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவாங்க. அது எப்பொழுது எழுதப்பட்டதா? ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஓ, உங்கள் பேர் எழுதியிருக்குன்னா எவ்வளோ சந்தோஷப்படணும். ஐயோ, வேட்டி சேலை கொடுக்காங்களாம்ல, அப்படியா? எல்லாரும் பேர் இருக்கு, உங்கள் பேர் இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? இல்லை, நான் இக்க பார்த்துட்டு வந்துடுதாக்கா. என் பேர் இருக்கக்கா, எனக்கு கிடைச்சிடும், வேட்டி சேலை கிடைச்சிடும். உங்கள் பேர் ஜீவபஸ்தில் இருக்குன்னா கையசைச்சு ஒரு அல்லையிலேயே கூட சொல்ல முடியாது. வேட்டி சேலை கொடுக்கறதுக்கு பேர் இருக்கான். என்ன குதின்னா பார்க்கணும். இந்த அற்ப காரியத்துக்கு குதிய ஜீவபஸ்தில் உங்கள் பேர் எழுதியிருக்குன்னா எவ்வளோ சந்தோஷப்படணும். இருக்கிற இடத்த விட்டு எழுந்து அல்லையிலேயோன்னு எழுந்து சொல்லாண்டாமா? ஆமென். இதை விட சந்தோஷம் உலகத்தில் என்னங்க இருக்குது? ஆமென். பாருங்க, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் இருக்கு. இதை நீங்க ருசிக்கணும். சொல்லவே முடியாதான் அப்படின்னா இதை விவரிக்க முடியாதுங்கிற கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, அவர்கள் பங்கு கொண்ட கடைசி எழுப்புதலின் போதா இந்த சுவிசேஷ கூட்டத்தில் நேரடி கலைரங்கத்தில் அந்த கூட்டத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்களை தொட்டார அப்பொழுதா? இல்லை. நீங்கள் இந்த தமராஜ சபைக்கு வந்த பொறுப்பாடா? இல்லை. ஆமென். எப்பொழுது பிரியமானவர்களே? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இந்த இடத்துல நான் ஒரு வசனத்தை அங்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 29ஆ 30ஆ? சீக்கிரம் வாசிக்கலாம். கர்த்தர் எவர்களை முன்கரித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாத்தீங்களா? எவர்களை முன்குறித்தாரோ, எப்பொழுது நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்தாரா? அவர் அழைத்தார். எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை நீதிமானாக்கி நம்ம பரிசுத்தவானாக்கி நம்மை என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்கள், moreover whom he did predestinate them he also called, and whom he called them he also justified, and whom he justified them he also glorified. Amen. He also will glory அல்ல, மகிமைப்படுத்த போகிறார் என்றல்ல. We also them he also glorified, மகிமைப்படுத்தி விட்டார்.
இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோன்னா அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்து நீதிமானாக்கி பரிசுத்தப்படுத்தி நம்ம ஏற்கனவே மகிமைப்படுத்தினதுனால தான் இன்றைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். மகிமைப்படுத்தி விட்டார் நம்ம. அல்லேலூயா. ஐயா நாங்கள் எப்படி வேணாலும் வாழலாமா? எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் ஆண்டவர் கையில் சாட்டை இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு வாங்க. நான் பிரசங்கத்தை கேட்டால் திருந்தவே மாட்டேன், இப்படித்தான் வாழுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் உங்களை மகிமைப்படுத்திட்டார்ல, சாட்டையை கழட்டிட்டு வருவார். தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களை முன்குறித்து நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போனீங்கன்னா அடுத்தல என்ன செய்வார்? அவரான் வியாதியை உங்களுக்கு அனுப்புவாரான், இல்லைன்னா பொல்லாத ஆவிகளை அனுப்புவாரான். உங்களை சரிப்படுத்தி மறுபடியும் மகிமைக்கு கொண்டு போகணுமே. அதனால தானே எந்த ஆத்மாக்களையும் கொள்ளாதீங்க. சபைக்கு வரலையா? சந்தோஷம். சபைக்கு வாரியா? சந்தோஷம். சாராயம் குடிக்க போறியா? சந்தோஷம், நல்ல குடி. என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனால் உன்னை முன்குறித்திருப்பாரானால் கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். ஆமே. அல்லேலூயா. பாஸ்டர் என் வீட்டுக்கு வந்து கேட்கல, நான் சர்ச்சுக்கு வரல, என்ன வந்து கேட்காண்டாமா? கேட்க மாட்டாரு. ஆனால் ஒரு நாள் இயேசு வருவார் உன்னை சந்திக்க. ஏன்டா சர்ச்சுக்கு போகல? சாட்டை எடுத்து 2 போடுவார். ஐயோ நான் ஒழுங்கா போயிருந்தேன். அப்புறம் ஓடிடுவாங்க. பின்னி விடுவார். பின்னி ஆண்டவர். நீங்கள் நினைக்கிறல, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறார்னு வசனம் சொல்லுது. சும்மாவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்தோறதுக்கு முன்னால் நம்ம எத்தனை நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்மளை ஒரு நீச பாவிகளுடைய பெயரையே அவர் எழுதணும். நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர் ஏற்கனவே உலகத்தோறதுக்கு முன்பாக அவருடைய சிந்தனையில் எல்லாமே செய்து முடிச்சிட்டார். ஆண்டவரை விட்டு எங்கேயே போக முடியாது. ஆமேன். நம்ம எங்கே ஓடுனாலும் சரி ஆண்டவர் விட மாட்டார். எந்த விசுவாசியும் உங்களை தேடி வரணும்னு அவசியம் இல்லை, எந்த ஊழியக்காரரும் தேடி வரல. ஆனால் இயேசு தேடி வருவார். நான் உன்னை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? சாட்டை எடுத்து நினைச்சுவார், 2 போடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? நான் அதான் விசுவாசிக்கிறேன். தீர்க்கதரிசி அருமையாக சொல்கிறார் அந்த செய்தியை. முன்குறித்தல் பற்றி ரொம்ப அருமையாக பேசுகிறார். முன்குறித்தல் பற்றி ஸ்தாபனத்துக்காரங்களுக்கு பேச தெரியாது. அவன் தானே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், அதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. அது விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதில் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் எவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். புரியுதா? யாரும் கெட்டு போகிறத ஆண்டவர் விரும்பலைங்க. ஆனால் யார் கெட்டு போவார்கள், யார் கெட்டு போக மாட்டார்? அல்லேலூயா. அவன் கெட்டு போவான் என்பதை அவர் அறிந்திருந்தார். வேறு யாரும் கெட்டு போக மாட்டாங்க. ஆமென். எப்படியாவது சாட்டையை அடித்து நொறுக்கி ஆண்டவர் கண்டிப்பாக பரலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாருங்க. அப்பா நான் ஒழுங்காக, எனக்கு சாட்டை அடி வேண்டாப்பா, நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடுவேன், டைமுக்கு வந்துடுவேன், ஒழுங்காக வார்த்தை கேட்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். சாட்டை அடியெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். என்ன? சரி வாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆகையால் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டது. எப்பொழுது முதல்? அவர்கள் பங்கு கொண்ட கடைசி எழுப்புதலின் போதா அவர்கள் பீடத்தண்டையில் சென்ற அந்த இரவா உங்களை புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உலகத்தோட்டம் முதல் எழுதப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், உலகத்தோட்டத்துக்கு முன்பாக தேவன் தொடக்கத்தில் தம் குமாரனை அனுப்புவதாக அந்த தேவனுடைய குமாரன் பாவியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தமது இரத்தத்தை சிந்துவார் என்றும் கண்டார். அவருடைய இரத்தம் உலக தோற்றத்துக்கு முன்பே சிந்தப்பட்டதாக வேதம் உரைக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு எத்தனை ஆண்டுகளாகிறது? சுமார் 1950 ஆண்டுகள். சரிதானே? இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவபஸ்தம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உலகம் பாவத்துக்குள்ள போகும், என்னுடைய குமாரனை நான் அனுப்புவேன், அப்பொழுது உலக மக்களுக்காக அவர் இரத்தம் சிந்துவார் என்பதெல்லாம் அவர் தம்முடைய சிந்தையிலே அவர் வைத்திருந்தார். சிந்தையில எல்லாவற்றையும் எதை செய்தாரோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் மாற்ற முடியாது. தேவனுடைய திட்டத்தை மாற்றவே முடியாது. நீங்களும் நானும் எதையுமே மாற்ற முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, அதை மீறி கேட்க கூடாதான். எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது. தேவன் என்ன சொன்னார்? ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல, நீ போய் சொல்லு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவேன். ஆனால் எசேக்கியா என்ன பண்ணா? சோர் பக்கமாக திரும்பி அழுதான். ஐயா, உம்முடைய பார்வைக்கு நலமானதெல்லாம் செய்தனே,
ஆமென். என் வீட்டு காரியங்களெல்லாம் இன்னும் ஒழுங்குபடுத்த இன்னும் கொஞ்சம் நாள் தேவையாக இருக்கிறது, நான் என்ன பண்ணேன் என்று சொல்லும்போது கர்த்தர் உடனே அதே தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு 15 வருஷம் ஒன்று கூட்டி கொடுத்துருக்கேன். நடந்த சம்பவம் என்ன? 15 வருஷம் கூட்டி கொடுத்தக்கா சந்தோஷப்படுறீங்களோ? எனக்குன்னா அது வேண்டான்னு நான் சொல்லிடுவேன். 15 வருஷம் கூட்டி கொடுத்தா வேணும்னு சொல்கிறாங்க எத்தனை பேர்? இன்றைக்கி முதல்ல நான் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் காலஞ்சென்று மரித்தவர்களே அதிக பாக்கியவான் என்று சொல்லுவார். இன்னும் உயிரோடு இருந்து என்ன இப்போ கொஞ்சம் நல்ல திடமா இருக்கும், இன்னும் ஒரு 4-5 வருஷம் போயிட்டுனா கொஞ்சம் கால் இழுத்தாலும் இழுக்கும், கை இழுத்தாலும் இழுக்கும் இல்லையா? என்னெல்லாம் ஆக போகுதுன்னு தெரியல. எப்போ வேண்டாப்பா அப்படி தானே நம்ம வர்றோம். உலகத்தான் அப்படி இல்லை. எத்தனை லட்சம் செலவழிச்சும் எப்படியும் உயிரை காப்பாற்றி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. நாம் அப்படி இல்லை. கர்த்தர் சித்தமான எடுத்துகிட்டு போகிற, கர்த்தர் கொடுத்தார் அவ்வளோதான். அதான் தீர்க்கதரிசி பிரணாம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய சித்தம் இருந்தால் நான் பரலோகத்துக்கு போகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நான் நரகத்துக்கு போவது தானா என்று இருக்குமானால் அங்கேயே நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னார். யாராவது சொல்லுவாங்களா அப்படி? இப்படி ஒரு ஜெபத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. நான் ரொம்ப செலிர்த்து போனேன், மெய் செலிர்த்து போனேன். ஏன்னா அவருடைய சித்தத்தை அவர் கொண்டு வராரு பாருங்க. உங்களுக்கு சித்தமானா என்ன பரலோகத்தை கொண்டு போகும், உங்களுக்கு சித்தம் நரகத்தை தான் கொண்டு போகணுங்கிற சித்தமாக இருந்தால் இன்னும் கொண்டு போகும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய சித்தமாக கிடவுது. ஆமேன். உங்களுடைய சித்தம் ஆகணுங்கிறதா, அதுதாங்க உண்மையான விசுவாசி. சுய சித்தமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்னவாது? சவுலை இயேசு சந்திக்கும் பொழுது, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ பட்டணத்துக்குள்ள போ, அது உனக்கு செய்வது உனக்கு சொல்லப்படும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒவ்வொரு விசுவாசியும் இதை கேட்கணுங்க. அவருடைய சித்தத்தை படி நம்ம செய்யணுங்க. வசனம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோக கரெக்டாக பாருங்க, அதை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம விருப்பப்படி வாழ்கிறோம். நம்ம விருப்பப்படி சர்ச்சுக்கு வரோம்னா வரோம், இல்லைன்னா வரமாட்டோம், இல்லை ஏதாவது நம்ம இஷ்டத்தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமா? பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே என்று என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ தேவ சித்தத்தை நம்ம செய்யணும் பிரியமானவர்கள். கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். இந்த செய்தியை அடுத்த வாரமும் தொடரும். முடியாது, ஏன்னா நான் கொஞ்சம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு போகணும். அங்கே பாபிலோன் எப்படி அழிக்கப்பட்டது, நெபுகாத் நேச்சருக்கு அடுத்தது யார் அரசாட்சிக்கு வந்தா, அதுக்கப்புறம் யார் வந்தா, அதுக்கப்புறம் யார் வந்தா, அப்புறம் என்ன ஆகும், இதெல்லாம் தானியேல் கண்ட சிலையினுடைய காரியங்கள் இருக்குது. அந்த சிலையெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, நம்ம டைம் ஓடிடுச்சு. ஆகையால் பிரியமானவர்களே, ஆகையால் தேவன் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய சிந்தையில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்திட்டார். ஆமேன். கிறிஸ்துவின் ரத்தம் உலக தோற்றத்துக்கு முன்பே நமக்கு சிந்தப்பட்டது என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரின் பெயரும் அந்த இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. ஆமென். ஓ, எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு காரியம் பாருங்க. அந்த ரத்தத்தை சிந்திட்டு நம்ம பெயரை எதை வச்சு எழுதினாராம்? ரத்தத்தை வச்சே எழுதியிருக்கிறாருங்க. ஆமேன். நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டாமா? அவரை நேசிக்க வேண்டாமா பிரியமானவர்களே? அந்த இரத்தத்தை கொண்டு எழுதியிருக்கிறார். ஆமேன். நீங்கள் அதை குறித்து மிகவும் பயப்படுகிறீர்களா? சகோதரனே, அது கதவுகளை திறக்கிறது அல்லவா? நல்லது. இதை இப்பொழுது வாசித்து அது சொல்லுகிற சரியா என்று பார்ப்போம். அந்த தூதனானவன் என்னை நோக்கி, 8வது வசனம், நீ கண்ட மிருகம் வாசிக்கலாம். முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. பாத்தீங்களா? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, ஆனா இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். சரி, போதும் பாருங்கள். அதை விரைவில் நம்ம பார்க்க போறோம். போட்டுமல்ல, பூமியின் குடிகள் ஆச்சரியப்படுவார்கள்.
வேறு விதமாக கூறினால் பூமியின் மேலுள்ள ஒரு கூட்டத்தார் வஞ்சிக்கப்படுவார்கள். அவன் அவர்களை வஞ்சித்து விட்டான். ஆதியிலிருந்து அந்த பிசாசு, பரலோகத்திலிருந்து கீழப்பட்ட அந்த பிசாசு தான் ஏவாளை வஞ்சித்து விட்டது. ஓ, ஏவாள் சபைக்கு அடையாளம் அளவள். அந்த ஏவாளை வஞ்சித்தது போல இந்த உலகத்தில் உள்ள இந்த சபைகளை எல்லாம், ஸ்தாபனங்கள் எல்லாம் அந்த வஞ்சிக்கும், அந்த அவள் வஞ்சிப்பாள். ஆமேன். அது வஞ்சித்து விட்டது. ஆனால் மணவாட்டி வஞ்சிக்கப்பட மாட்டாள். மத்திய 24 வசனத்தில் தீர்க்கதரிசி வலியுறுத்தி சொல்லுகிறார், கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையாளம் செய்வார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்படுவதே இல்லை. எத்தனை கள்ள உபதேசம் வந்தாலும் வஞ்சிக்கப்படாத ஒரு சிறு கூட்டம் தாங்க மணவாட்டி. ஆமேன். இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் கடைசி கால செய்தியில் இருக்கிறவர்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறது. இந்த கள்ள உபதேசத்தினால அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுதல போய்விட்டார்கள். அநேகர் பிரணாமை இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். அநேகர் ராபோஜனம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் வஞ்சிக்கிற கள்ள உபதேசங்கள். ஆமேன். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மணவாட்டி ஒரு காலம் வஞ்சிக்கப்படவே மாட்டாள். ஒன்றுமே பண்ண முடியாது மணவாட்டிய. ஆமேன். கவனிங்க. ஆகையால் பூமியின் மேலுள்ள ஒரு கூட்டத்தார் வஞ்சிக்கப்படுவார்கள். அவன் அவர்களை வஞ்சித்து விட்டான். ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தார் மட்டும் வஞ்சிக்கப்படவில்லை. ஆமென், அல்லேலூயா. ஓ, பெரிய சிலை உண்டு பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அநேகர் அந்த விக்கிரகத்தை வணங்க செய்தான் ராஜா நேபுகாத்நேச்சார். ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் அந்த உபதேசத்துக்கு வஞ்சிக்கப்படவே இல்லை. எங்களை தூக்கி நீ அக்கினியில் போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்பிவிட்டாலும் சரி, எங்கள் ஜீவனே போனாலும் சரி, இந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். இந்த உபதேசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த வஞ்சக உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அதுதாங்க மணவாட்டி. மணவாட்டி மணவாளனுடைய பாகம். வஞ்சிக்கவே முடியாது. அவர்கள் தான் உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். ஆமென். சற்று கழிந்து அந்த வசனத்துக்கு வருவோம். இப்பொழுது கவனிங்கள். அந்த ஸ்திரீ, அந்த சபை, அவள் பாபிலோன் ரகசியம். அவள் நிம்ரோத்தின் மூலம் தோன்றுவதை நாம் காண்கிறோம். நிம்ரோத்தின் நோக்கம் என்ன? நிம்ரோத் ஒரு நகரத்தை கட்டி உண்டாக்கி மற்ற எல்லா நகரங்களும் அதற்கு கப்பங்கட்டும்படி செய்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் காண்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு இடம் உண்டா? உலகில் உள்ள எல்லா நாடுகளின் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சபை உள்ளதா? நிச்சயமாக. எல்லா நாடுகளும் தனக்கு கப்பம் கட்ட செய்யும் ஒரு இடம் இன்று உள்ளதா? அப்படிப்பட்ட ஒரு இடம் உள்ளதா? நாம் தொடர்ந்து அந்த வசனத்தின் எஞ்சிய பாகத்தை படிப்போம். ஆமென். பாருங்கள், அதை நாம் அறிந்து கொள்வோம். இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற ஞானம் உள்ள மனம் இதில் விளங்கும். ஞானம் தேவை. தேவ ஞானம், மனித உலக ஞானம் அல்ல. ஞானம் என்பது ஆவியின் வரங்களில் ஒன்று என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அப்படியானால் அவர் எவ்விதமான கூட்டத்தாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆவியின் வரங்கள் சபையில் கிரியை செய்யும் அந்த கூட்டம் ஜனங்களிடையே அவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். பாருங்கள், சபை காலங்கள் தோறும் அதை வெளிப்படுத்தி கொண்டுருவோம். இந்த வரங்கள் எவ்விதம் கடைசி நாட்களில் கிரியை செய்யும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக உரைக்கிறார். இப்பொழுது நம்முடைய குணமாக்கும் வரம் கிரியை செய்கிறது. அது மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது சகோதரனே. மற்ற வரங்களும் உள்ளன. இது அவைகளில் ஒன்று. இது ஒரு சிறிய காரியம். நல்லது. இதை காட்டிலும் பெரிய வரம் இதோ இங்கே உள்ளது. அதுவே மிகச் சிறந்த வரம். அதுதான் ஞானம். உலகத்தில் என்னத்தை சம்பாதிக்க விட்டாலோ, எதை சம்பாதிக்கணுமா? ஞானத்தை சம்பாதிக்கணுமா? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ தேவனிடத்திலிருந்து அந்த ஞானம் கிடைக்க வேண்டும். ஓ, அந்த ஞானம் உள்ளவர்கள் தான் அந்த மிருகத்தின் முத்திரையை கணக்கு பார்ப்பார்கள். அடுத்த வாரம் தொடரலாமா? ஆமேன். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அது தேவனுடைய வார்த்தை ஒன்றாக கோர்த்து நாம் என்ன நிலையில் உள்ளோம் என்பதை சபைக்கு காண்பிக்கிறது. வேறு ஒருவரை குணமாக்குவதை விட இது மேலானது. பாருங்க, குணமாக்கும் வரத்தை விட மேலான வரம் என்னதுங்க? ஞானம். அல்லேலூயா. அனைவரும் சுகமாக இருக்கிறோம். ஆனால் என் சரீரம் சுகமாக இருப்பதை காட்டிலும் என் ஆத்மா சுகமாக இருப்பதே நான் எந்த நேரத்தில் விரும்புவேன். சரீர சுகத்தை காட்டிலும் என் ஆத்மா சுகமாக இருக்கு. ஆமேன். அதுதான் முக்கியம் என்று கூறுகிறார்.
இங்கே பரிசுத்த ஆவியானவர் பத்மத்தில் உள்ள யோவானின் மூலம் இதுதான் ஞானம், இதற்கு அவன் செவி கொடுக்கட்டும் என்கிறார். இப்பொழுது ஒரு கடைசியாக சித்திரம் இங்கு வரையப்படுவதை நாம் காண்கிறோம். அடுத்த வாரம் பார்ப்போம். 44 நாம் தொடரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு செய்தியை நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரமும் மீண்டுமாக இந்த செய்தியை நாம் தியானிப்போமாக. அந்த உலக பிரகாரமான அந்த பாபிலோன் எப்படி அழிக்கப்பட்டது என்பதையும், அந்த சிலை என்பது என்ன, தானியேல் கண்ட தானியேலுக்கு அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கண்ட சிலை, அதை குறித்து தானியேல் விளக்கி கொடுத்தது, எவ்விதமாக அந்த ராஜ்யம் முடிவடைப் போகிறது, இப்பொழுது என்ன ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் கடைசி மணி நேரத்திலே வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. எல்லாமே அவருடைய கிருபையாக இருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆகையால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முற்றிலுமாக நம்மை தாழ்த்துவோமாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உற்சாகத்தோடு கூட எல்லாமே அவருடைய கிருபை. கர்த்தர் உங்களை முன்குறித்தது கிருபை, உங்களை அழைத்தது கிருபை, அவர் நம்மை ரட்சித்தது கிருபை, அவர் எல்லாமே நம்மை மகிமைப்படுத்துகிறதும் கிருபை தான். நன்னால் ஒன்றுமே இல்லை, நம்மால் ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை தான் நம்மை காத்து வழி நடத்துகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றியப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை, தெய்வ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. கிருபை, தெய்வ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. சாராளின் கண்ணீரை கண்டதிந்த கிருபை, ஆகாரின் அழுகுரலை கேட்டதிந்த கிருபை. சாராளின் கண்ணீரை கண்டதிந்த கிருபை, ஆகாரின் அழுகுரலை கேட்டதிந்த கிருபை. அந்நாளின் வேண்டுதலை தந்ததிந்த கிருபை, அந்நாளின் வேண்டுதலை தந்ததிந்த கிருபை. மரியாளின் மடியினிலே துள்ளியதும் கிருபை, மரியாளின் மடியினிலே துள்ளியதும் கிருபை. கிருபை, தெய்வ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. கிருபை, தெய்வ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. ஆமென். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆபத்திலே அழைக்கும் போது உதவிடும் கிருபை, தள்ளாடி நடக்கும் போது தாங்கும் இந்த கிருபை. ஆபத்திலே அழைக்கும் போது உதவிடும் கிருபை, தள்ளாடி நடக்கும் போது தாங்கும் இந்த கிருபை. எங்கள் வேண்டுதலை கேட்கும் இந்த கிருபை, எங்கள் வேண்டுதலை கேட்கும் இந்த கிருபை. நமக்கோ என்றென்றும் ஆசீர்வாத கிருபை, நமக்கோ என்றென்றும் ஆசீர்வாத கிருபை. கிருபை, தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. கிருபை, தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபை தான். ஆபிரகாமின் கண்ணீரை கண்டதிந்த கிருபை, எசேக்கியாவின் கண்ணீரை பார்த்தது இந்த கிருபை. ஆபிரகாமின் கண்ணீரை கண்டதிந்த கிருபை, எசேக்கியாவின் கண்ணீரை பார்த்ததிந்த கிருபை. தாவீதின் துதிகளை ஏற்றுக்கொண்ட கிருபை,
தாவீதின் துதிகளை ஏற்றுக்கொண்ட கிருபை, சாலமோனை ராஜாவாக மாற்றியதும் கிருபை, சாலமோனை ராஜாவாக மாற்றியதும் கிருபை, கிருபை தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை, கிருபை தேவ கிருபை, என் தேவனின் ஆசீர்வாத கிருபை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். தர்மையான நாளிலே 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, மறுபடியுமாக நாங்கள் இந்த செய்தியை நாங்கள் கேட்டோம். அடுத்த வாரம் மீண்டுமாக இந்த செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த செய்தியை யூடியூப் மூலமாக, முகநூல் வழியாக கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக தேவரீர் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக நாங்கள் சந்திக்க வரை தேவ கிருபை எங்களோடு இருந்து எங்களை எல்லா தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், ஆபத்துகளுக்கும், உபத்துகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும் நீங்களாக்கி ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், சுகமும், பலமும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.